குட் மார்னிங். இன்றைக்கி வாங்க வாக்கிங் போயிட்டு இந்த டாக்ஸ்லாம் ஃபுட் வைக்கலாம். வாங்க இதை பாருங்கள், எல்லாருக்கும் ஃபுட் வச்சதான் நம்மளோட ஒர்க்கே. சோஷியல் ஒர்க், உயிர்களுக்கு உணவளிப்பது. என்னோடய குருநாதர் சொல்லியிருக்காரு. அதனால் எல்லாருக்கும் உணவளிப்போம், சந்தோஷமாக இருப்போம். இந்த நாள் இணையாளாமையே எல்லோரும் வாழ்த்துக்கள். எல்லோரும் சந்தோஷமாக இருப்போம், மேலும் வளர குருநாதன் வாழ்த்துக்கள். வாங்க எல்லாருக்கும் ஃபுட் வைக்கலாம். வாங்க. உனக்கு அங்கே இந்தா வேணாவா? நான் போய் சாப்பிடு. சிக்கன் கால் தான் வேணுமா? கால் தான் வேணுமா? ஆள் பீஸ் எடுத்துட்டு போயிட்டாரு. சாப்பிடு. ஏய், பல்லே இல்லாமல் சாப்பிடு நீ. வெரி குட். குட் மார்னிங் சொன்னோம். கண்டிப்பா சொல்லுவோம். நீங்கள் குட் மார்னிங் சொல்ல மாட்டேன். நீ குட் மார்னிங் சொல்ல மாட்டேன். இந்த நியூஸ் பார்த்தேன். ஐடி பீப்புள்ஸ்லாம் ஒரு 3000 பீப்புள்ஸ் வேலையை விட்டு எடுத்துட்டாங்க. ரொம்ப மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்ன அட்வைஸ்னால், எனக்கு என் குருநாதர் அட்வைஸ் பண்ணது என்னென்னா, எப்பவுமே இஎம்ஐயில் போகாதீங்க. என்ன சேலரி வாங்குறீங்களோ 3 மந்த்ஸு ஹோல்டிங்கில் போட்டு வைங்க. அது ரொம்ப பெரிய பேக்கப்பாக இருக்கும், தைரியத்தை கொடுக்கும். சின்ன வயசுலேருந்து ஃபாலோ பண்ணது. ஏன்னா போஸ்ட் ஸ்டேஜ்லேருந்து மிடில் கிளாஸ் வரத்துக்கு ரொம்ப கஷ்டமாகட்டும். எப்போவுமே எவ்வளோ சேலரி வாங்குறோம், 50,000 வாங்குறீங்கன்னா 1,50,000 டெபாசிட் பண்ணி வைங்க பேங்க்கில். அது எதுவுமே பண்ணாதீங்க. கோல்டு, கேஷாவோ, லேண்டாவோ எதுவும் பண்ணாதீங்க. எவ்வளோ சேலரி வாங்க 3 மந்த்ஸ் சேலரி ஹோல்ட் பண்ணி வைங்க. ரெண்டாவது வந்து இஎம்ஐ எப்பயும் போகாதீங்க. கார் வாங்கினோன்னா 2 இயர்ஸ் முன்னாடி 3 இயர்ஸ் முன்னாடி பிளான் பண்ணுங்கள். வீடு வாங்கினோன்னா 10 இயர்ஸ் முன்னாடி பிளான் பண்ணுங்கள். மொபைல் வாங்கினோன்னா 1 இயர்க்கு முன்னாடி பிளான் பண்ணுங்கள். பிஃபோர் பிளான் பண்ணால் தான் நம்ம எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லாமல் நம்ம வந்து எப்பவுமே வந்து நம்ம வந்து ஒரு கிளியராக போயிட்டே இருக்க முடியும். இல்லைனா வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ். இப்போ பாருங்கள், 3000 பீப்புள்ஸ் வந்து ஐடியிலேருந்து எடுத்துட்டாங்க. எல்லாரும் வீடு இஎம்ஐ, கார் இஎம்ஐ, 2 வீலர் இஎம்ஐ, மொபைல் எல்லாமே காஸ்ட்லி மொபைல்ஸு, ஐஃபோன்ஸு எல்லாமே இஎம்ஐ. இப்போ வந்து தலை பிச்சுக்கிறாங்க. அவங்களால என்ன சமாளிக்க முடியல. ஏன் இந்த ப்ரோக்ராமு எல்லாமே இஎம்ஐ போகிறதுனால இந்த ப்ரோக்ராமு. அதாவது நம்ம என்ன வருமானமோ அதுக்கு தேவையான செலவு பண்ணோம். இப்போ வீக்கெண்டுனா செலிப்ரேஷனு அது இதுன்னு போயிட்டு என்டர்டெயின்மெண்ட்டில் ஃபுல்லாக விழுந்துட்டாங்க ஐடி பீப்புள்ஸு. இப்போ திருப்பியும் அவங்களால வேலை இல்லைன்னா இந்த 3 மாதம் எப்படி சமாளிப்பாங்க, எப்படி இஎம்ஐ கட்டுவாங்க, எப்படி வந்து ரெண்டலு ஓன் ஹவுஸ் கட்டுறதுனா இஎம்ஐ எப்படி கட்டுவாங்க, நிறைய ப்ராப்ளம்ஸ். அதனால் சொல்கிறது, எங்கள் குருநாதர் சொல்லி கொடுத்தாரு என்னென்னா, எங்கே ஒர்க் பண்ணாலும், சாதாரண ஒரு ஹோட்டலில் ஒர்க் பண்ணாலும் 10,000 வாங்கினா 30,000 பேக்கப் எப்பவுமே இருக்கணும். அது எதுவும் பண்ணக்கூடாது. அது ஒரு தைரியத்தை கொடுக்கும். அதுவும் உனக்கு வந்து நல்ல ஒரு பேக்கப்பாக இருக்கும், தைரியமாக இருக்கும். அடுத்த லெவலில் போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நீங்கள் 3 மந்த்ஸ் சேலரி ஹோல்டிங் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா, நீங்கள் 3 மந்த்ஸ்க்கு வேறு எதனா வேலை தேடிட்டு அழகாக வேறு இடத்துல ஷிஃப்ட் ஆகி போயிட்டு இருக்கலாம். இல்லைனா உங்களுக்கு தலைவலி, டென்ஷனு எல்லாம் வந்து சரி. ஏற்கனவே ஒர்க்லேயே டென்ஷனு, திருப்பி டென்ஷன்னா உங்களால் சமாளிக்க முடியாது. அதனால் தயவுசெய்து திருப்பி அந்த ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு திருப்பி வந்து நீங்கள் எப்போ வேலைக்கு போனாலும் 3 மந்த்ஸ் சேலரியை ஹோல்டிங் பண்ணுவீங்க. இஎம்ஐலேருந்து எக்ஸிட் ஆகுங்க. இஎம்ஐ போகாதீங்க. கேஷ் அண்ட் கேரி பண்ணுங்கள். கேஷ் அண்ட் கேரி பண்ணிங்கன்னா நமக்கு 5 to 10%, 20% வரைக்கும் நமக்கு வந்து நல்ல பெனிஃபிட் கிடைக்கும். தயவுசெய்து இஎம்ஐ போகாதீங்க, ஸ்டாப் பண்ணுங்கள். எது இருந்தாலும் முன்னாடியே பிளான் பண்ணுங்கள். பெஸ்ட்டு அதுதான் நமக்கு இந்த மிடில் கிளாஸ்க்கு. அப்பர் மிடில் கிளாஸ்னால் எந்த ப்ராப்ளமும் இருக்காது. ஹை கிளாஸ்னால் ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது. லோ கிளாஸ் பீப்புள், மிடில் கிளாஸ் பீப்புள் இவங்களாம் ரொம்ப ப்ராப்ளமாக இருக்கும். அதனால் வந்து தயவுசெய்து 3 மந்த்ஸ் சேலரி ஹோல்டு பண்ணுவீங்க, இஎம்ஐயை கட் பண்ணுங்கள். அதனால் வந்து கிரெடிட் கார்டு தகுதிக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணுங்கள். அவ்வளோதான். நன்றி, வணக்கம். என் குருநாதரோட ஆசீர்வாதம் எப்பவுமே எல்லாருக்கும் இருக்குது. மகிழ்ச்சியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. வாழ்த்துக்கள்.